எல்லார் கரத்திலும் பணம் இருக்கும் என்று சொல்லுவாங்க. துன்மார்க்கத்திலும் இருக்கும். நீதிமானிடத்தில் வருகிற பொழுது அது தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனோடு கர்த்தர் வேதனையை கூட்டார். அதில் வேதனை இல்லை. அவன் எப்படி சம்பாதிப்பான், எப்படி வாழ்க்கைக்கு கொடுப்பான், எப்படி சம்பாதிப்பான் சிறைச்சாலைக்கு போவான், எப்படி சம்பாதிப்பான் ஆஸ்பத்திரிக்கு போவான், எப்படி செலவு சம்பாதிப்பான், எப்படி அறுவை சிகிச்சை கொடுப்பான். அவன் பொத்தலுள்ள பையில போடுகிறதா இருக்கும் துன்மார்க்குடைய ஆசீர்வாதம். துன்மார்க்குடைய ஆதாயம் ஆசீர்வாதம் அல்ல, அது ஆதாயம். ஆனால் நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனை கூட்டார். கடன் இந்த காலை வேலையில் அழிய பண்ணுகிறார், ஒழிய பண்ணுகிறார். என் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். சிலருடைய ஜபங்கள், ஐயோ என் குடும்பத்தில் கடன், நான் வாங்காத கடன் என் பிள்ளைகள் வாங்குகிறார்கள், என்னுடைய சந்ததியர் வாங்குகிறார்கள், எப்படி இதை அடைக்கப் போகிறேன்னு தெரியவில்லை, எனக்கு மிகவும் பாரமாக இருக்கிறது, என் பேச்சு எடுபடுமோ எடுபடாது என்று நினைக்கிறாய். தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஜபம் கர்த்தருடைய சமூகத்தை எட்டி இருக்கிறது.